ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, மேலும் நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலன்களான திருமண வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம் மற்றும் அலுவலக பணிகள் எப்படி அமையும், காதல் வாழ்க்கை எப்படி இந்த நாள் உங்களுக்கு அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ அது கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பலன் பெறும்படி எங்களுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க. அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி @IAM அப்படின்னு போட்டு சேர்த்திக்கிங்கன்னா போதும். உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா @IM மீனம் அப்படின்னு போடலாங்க. அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி, நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி @IM அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க. இன்றைய தினம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய, சந்தோஷ தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் நீங்கள் 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த 2 சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக, நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. இரண்டாவதாக, நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க. பார்க்கறதுக்கு 2 சிம்பிளான விஷயங்களாகத்தான் இது தெரியும். ஆனால் இதை கடைபிடிக்கும் போது மன உறுதி ரொம்ப கட்டாயமான தேவை. உங்கள் மன உறுதியை டெஸ்ட் பண்ணிக்கங்க. எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி நீங்கள் தெரிவிக்கலாம். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023ஆம் வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் சஷ்டி தினங்க, தேய்பிறை சஷ்டி தினம். முருகன் வழிபாடு சிறப்பு தரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும்பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பகல் 12:28 பிறகு 4ஆம் இடத்திற்கு போகிறாருங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக, மேலும் புதன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆகிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பும் இருக்கு நண்பர்களே. அந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல மனிதர்களை நீங்கள் சந்தித்து அதிகமான நலம் காண வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க. எனவே சந்திப்பை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் யாரையும் பெரிய விஐபிகளாக இருக்கலாம், உங்களது நண்பர்கள், உறவினர்கள் என சில நல்ல மனிதர்களை யாருன்னு நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை சந்தித்து உங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஆலோசனைகளையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுலபமாக அதன் மூலமாக நடக்குங்க. உங்களுடைய காரிய வெற்றிகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க. ரொம்ப கடினமான வேலைகளை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட ஒத்துழைப்பு தருவாங்கங்கிறதுனால வியாபாரிகளுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டுங்க. சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. இப்பொழுது நீங்கள் மற்றவங்க நலனுக்காக ஏதாவது முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல லாபங்கள் வருமான சூழ்நிலை அமைங்கிறதுனால கண்டிப்பாக தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம். மற்றவங்க நலனுக்காக நீங்கள் உழைக்கும் போது அதன் மூலமாக உங்களுக்கும் சில வெற்றிகள் உண்டு. இன்றைய தினம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளுங்க. நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வம்புக்குன்னு வரவங்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் செய்யறது கண்டிப்பாக உங்கள் மனநிலை தான் பாதிக்குங்கிறதுனால நீங்கள் அதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. வம்பு தும்புலேருந்து இன்றைக்கி ஒதுங்கிருங்க. அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்தும். இன்றைய தினம் பகைமை கண்டிப்பாக உங்களுக்கு ஒருபோதும் உதவாதுங்கிறதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். பகைமை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு புரியும். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. செலவுகளை தாராளமாக செய்யாமல்
இன்றைய தினம் வகைப்படுத்தி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை உங்களது காதலர் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களது காதலருடன் நீங்கள் கண்டிப்பாக அதிக நேரத்தை செலவிட வேண்டும். ரொமான்டிக் அனுபவம் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்களுடன் நீங்கள் நன்னெறிகளால் நீங்கள் செயல்படுவதால் உங்களது அலுவலக பணியில் இன்னைக்கு வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நல்ல ஒரு திருப்தியான ஒரு அலுவலக பணிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் பாசிட்டிவ் சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட நல்ல வெற்றியை கொடுக்குங்கிறதுனால நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுங்கள். பணம், அன்பு, குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்றைய தினம் நீங்கள் இன்பத்தை தேடி ஏதாவது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்கள் டீனேஜ் பருவத்தில் நீங்கள் செய்த சுவாரஸ்யமான சில குறும்புகளை நீங்கள் பேசி சிரித்து மகிழக்கூடியவரையாக உங்களது வாழ்க்கை துணையுடன் இருக்கு நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணையில் ஏற்படுத்திக் கொள்ள உறுதுணையாக அமைங்கிறதுனால அதை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லார்ட்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படுங்க. உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மூலமாக அமைதி உண்டு. இன்றைய தினம் அலுவலக பணியில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்குங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடித்து மனநிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகளும் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். உற்சாகம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. தொழிலில் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள். லக்கியஸ்ட் கலராக லைட் எல்லோ கலர் உங்களுக்கு அமையும். நண்பர்களே, நமது கன்னிப்பட்டி ரசிபலன் சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது. உங்களுக்கான பெனிஃபிட்ஸை உடனடியாக பெறவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணவும் இப்பொழுதே நமது கன்னிப்பட்டி ரசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 8 பயன்படுத்துங்க. 8ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும். உங்களது பக்கத்து வீடு, அண்டை வீடு என அனைவரிடமே கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவங்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதன் மூலமாக அமைதி உண்டாகுங்க. குறிப்பாக உங்கள் ரிலேஷன் யார்கிட்டையாவது நீங்கள் வம்பு தும்புக்கு போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. உறவினர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மனசில் அமைதி கண்டிப்பாக ஏற்படும். வரவுகளுக்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க. ஆனால் அமைதி நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடித்து மனநிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக மன திருப்தி ஏற்படுங்க. வரவேண்டிய பழைய பாக்கிகளில் வசூல் செய்வதிலும் நல்ல முன்னேற்றங்கள் காண முடியும். உற்சாகம் நிறைந்த முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல்